ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட் ஸ்டிச் எப்படி போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வீட் ஸ்டிச் போடுறதுக்கு நான் வந்து ஜரி நீட்லேயும் சில்க் த்ரெட் எண்ணாட் போட்டு எடுத்திருக்கேன். நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுக்கிறேன். மீடியம் சைஸில் வந்து நான் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் வந்து நான் அப்படியே த்ரெட்டை கொண்டு போயிட்டு ஒரு லூப் எடுக்கிறேன். கீழே இருக்கிற த்ரெட்டையும் மேலே இருக்கிற அந்த த்ரெட்டையும் சேர்த்தா போல் இழுக்கும்போது ஒரு லாக் விழும். அதுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நான் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு கீழே இருக்கிற த்ரெட்டையும் மேலே இருக்கிற த்ரெட்டையும் சேர்ந்தா போல் இழுக்கும்போது நமக்கு ஒரு லாக் விழும். அதுக்கப்புறம் கீழே ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். அதே மாதிரி மேலே வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அப்புறமா வந்து லெஃப்ட் சைட்லேயும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கீழே இருக்கிற த்ரெட்டையும் மேலே இருக்கிற த்ரெட்டையும் சேர்ந்த போல் இழுக்கணும். இழுக்கும்போது ஒரு லாக் விழும். அதுக்கப்புறம் குட்டியாக வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி த்ரெட்டை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டு கீழே ஒரு லூப் எடுக்கிறேன். நீடில் இருக்கிற த்ரெட்டையும் மேலே இருக்கிற த்ரெட்டையும் சேர்த்தா போல் இழுக்கும்போது நமக்கு ஒரு லாக் விழும். அதுக்கப்புறம் குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக வந்து நம்ம போட்டுக்கிட்டே போகணும். இதுக்கு பேர் தான் வந்து வீட் ஸ்டிச், இல்லை வீட்டர் ஸ்டிச், இல்லைனா ஃப்ளை ஸ்டிச்சுன்னு கூட சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடில் போடுறதையும் ரைட் சைடில் போடுற ஸ்டிச்சும் வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் போட்டோன்னா, ஒரே மாதிரி போட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அதான் உள்ளே இருக்கிற த்ரெட்டையும் மேலே இருக்கிற த்ரெட்டையும் நம்ம சேர்ந்தா போல் இழுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு லாக் மாதிரி விழும். அதுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். மேலே வந்து திருப்பி ஒரு மீடியம் சைஸில் செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறமா அதை அப்படியே லெஃப்ட் சைடில் கொண்டு போகிறோம். ஒரு லூப் எடுக்கிறோம். கீழே நீடில் இருக்கிற த்ரெட்டையும் மேலே இருக்கிற த்ரெட்டையும் சேர்ந்தா போல் நான் இழுக்கிறேன். இழுக்கும்போது நமக்கு ஒரு நாட் விழும். அதுக்கப்புறமா குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ரைட் சைடில் கொண்டு போகிறேன். நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். மேலே அந்த எடுக்கிற த்ரெட்டையும் கீழே நீடில் இருக்கிற த்ரெட்டையும் சேர்ந்த போல் நான் இழுக்கிறேன். இழுக்கும்போது தான் நமக்கு வந்து நாட் விழும். அதுக்கப்புறம் குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் ஃபில்லிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் இதை வந்து பீட்ஸ் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து சில்க் த்ரெட்டை வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட ஸ்டிச்சையும் இந்த ஸ்டிச்சையும் சேர்த்து நீங்கள் ஒரு மோட்டிவ் மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு மோட்டிவ் ட்ரை பண்ணும்போது பழைய ஸ்டிச்சஸ் வந்து மறக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஒரு மோட்டிவ் டிசைன் எடுத்து அதில் வந்து எல்லா ஸ்டிச்சஸையும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட வீட் ஸ்டிச், இல்லை வீட்டர் ஸ்டிச், அப்படி இல்லைனா ஃப்ளை ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டிச் வந்து வீடியோ பார்க்கும்போது நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து நான் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.